வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தின் தலைவரும் நற்செய்தியாளருமான திரு அகத்தியன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசுகிறோம். சார் வணக்கம். வணக்கம். சமீபத்தில் தூத்துக்குடியில் உள்ள அந்த 4 மாவடி இயேசு விடுவிக்கிறார் மோகன் சிலாசரசால் நடத்தப்படக்கூடிய அந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு இதே டிஷர்ட்டில் நீங்கள்லாம் போயிருக்கீங்க. அங்கே உங்களை விரட்டி அனுப்பிவிட்டதை நாங்கள் வீடியோவிலலாம் பார்த்தோம். எதுக்காக இந்த டிஷர்ட்டில் போனீங்க? எதுக்காக உங்களை விரட்டினாங்க? இந்த டிஷர்ட்டில் நாங்கள் போகிறதுனுடைய மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள், குறிப்பாக கிறிஸ்தவங்க அதிகமாக இருக்கக்கூடிய, கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய இடத்துக்கு தான் நாங்கள் இதை கொண்டு போகிறோம். இந்த டிஷர்ட் போட்டு நாங்கள் போகிறோம். இந்த கொள்கையை மக்களுக்குள்ளே பரப்பணும். கிறிஸ்டியன்ஸு சாதி பார்க்கக்கூடாது. குறிப்பாக இப்போ இந்த டிஷர்ட்டில் நான் எழுதியிருக்கிறேன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சக மனிதரை ஒருபோதும் சாதியினுடைய அடிப்படையில் புறக்கணிக்கக்கூடாது அப்படின்ற இந்த கொள்கையை கிறிஸ்தவங்க கிட்ட கொண்டு பரப்பணுங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த 4 மாவடிக்கு நாங்கள் அன்றைக்கி போனோம். ஆக்சுவலாக அது 4 மாவடி மட்டும் இல்லை, எங்கெல்லாம் கிறிஸ்தவ கூட்டங்கள் அதிகமாக நடக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் இந்த டிஷர்ட் போட்டு போகிறோம். மக்களை அதை பார்க்க வைக்கிறோம், அங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். இது என்ன சொல்ல வரீங்கன்னு அவங்க கேட்பாங்க, அதனுடைய விளக்கத்தை நம்ம சொல்கிறோம். பொதுவாக கிறிஸ்டியன்ஸ் ஒரு சாதி கிறிஸ்தவர் இன்னொரு சாதி கிறிஸ்தவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அன்பை பற்றி அதிகமாக பேசுகிறதும் கிறிஸ்டியன்ஸ் தான். ஆனால் அவங்க திருமணம் வரும்பொழுது நான் ஒரு ஜாதி, நீ வேறு ஜாதி அப்படின்னு பிரிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும், விடுவிக்க வேண்டும், இயேசு விடுவிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு விடுவிக்கிறாருக்கு போயிட்டு குறிப்பாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10, இங்கே சென்னையிலேருந்து ஒரு 11 பேர் போயிருந்தோம். அங்கே தென் மாவட்டங்களிலிருந்து ஒரு 10 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. மொத்தம் ஒரு 20 பேர் 22 பேர் வந்திருந்தாங்க மொத்தம். அப்போது ஒரு வரிசையாக நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் இந்த டிஷர்ட் போட்டுட்டு. ஒவ்வொரு டிஷர்ட்லேயும் ஒவ்வொரு வேர்டிங்ஸ் இருந்துச்சு. மக்கள் பார்த்தாங்க, நாங்கள் வரிசையாக மக்கள் பார்த்தாங்க. ஸோ மக்கள் பார்த்துட்டே, எல்லோரும் பார்த்துட்டு போயிட்டு கொஞ்சம் பேர் தம்ஸ் அப் சொல்லிட்டு போனாங்க, கொஞ்சம் பேர் முறைச்சிட்டு போனாங்க. அப்போ அந்த அவங்க ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க, அங்கே அது அவங்கள பாதிக்குமோ, எல்லோரும் பார்த்துட்டு போயிடுறாங்களே தவிர நம்ம ஸ்டாலுக்கு மக்கள் வரமாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி ஏதாவது நினச்சிருப்பாங்களோ தெரியல. அதை மக்களுக்கு பிரியம் இல்லாமல் ஆகி போச்சுது அன்னைக்கு. ஆமாம், மக்களுக்கு பிரியம் இல்லையா, அங்கே நின்றவர்களுக்கு பிரியம்? ஆமாம், அங்கே இல்லை, பொதுமக்களுக்கு பிரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பொதுமக்களில் அஃப்கோர்ஸ் பொதுமக்கள்லேயே கொஞ்சம் பேர் சாதி உணர்வாளர்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா. இப்போ நீங்கள் சாதி பார்க்குறது தப்பு அப்படின்னு ஊழியக்காரங்களும் யாரும் பெருசாக சொல்கிறது இல்லையே. அதனால தான் இப்போ நாங்கள் ஏன் இதை ரொம்ப சீரியஸாக இதை திரும்ப 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 ஏன் இதை சீரியஸாக எடுத்து இதை டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா, பேசிக் ரீசன் என்னன்னாக்கா, பாஸ்டர்ஸ் இதை பற்றி பேசுகிறது கிடையாது. இது தப்பு அப்படின்னு பாஸ்டர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா நாங்கள் இது எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. நாங்கள் வில் கோயிங் டு காஸ்பல் மினிஸ்ட்ரி. ஆமாம். ஸோ அங்கே சாதி மறுப்பு அந்த பிரச்சாரத்தை செய்வதற்காக அங்கே போயிருக்கீங்க. ஆமாம். அனுமதி வாங்கிட்டு போனீங்களா? வெல், அனுமதி வாங்கணுங்கிறதே எங்களுக்கு தெரியாது. நான் என்ன நினச்சிட்ருக்கேன் அப்படின்னாக்கா, பிரதர் மோகன் சிலாசரஸ் நான் எழுதிய ஒரு புத்தகத்துக்கு அணிந்துரை கொடுத்துருந்தார். ஐ திங்க் யூ நோ அபவுட் தட் புக், அன்புள்ளவர்கள் பிறரை கீழ் சாதி என்று புறக்கணிக்க முடியுமா. அந்த புத்தகத்துக்கு அவர் அணிந்துரை எழுதியிருந்தார். அவர் அந்த அணிந்துரையில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனாக்கா, எங்களுடைய இயேசு விடுவிக்கிறாரில் ஏகப்பட்ட ஸ்டாஃப்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் என்ன ஜாதின்னு எங்களுக்கு தெரியாது. பல ஜாதிகள் இருந்திருக்கலாம், ஆனால் எங்கள் ஜாதி சண்டையோ ஜாதி சம்பந்தமான டிஸ்கஷனே கிடையாது. ஜாதி பார்க்கவே கூடாது அப்படின்னு பிரசங்கங்கள் எல்லாம் அவர் பண்ணினதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அவர் அணிந்துரை எழுதியது மட்டுமல்ல, அவர் பல பிரசங்கங்களில் பேசியிருக்கிறார். ஜாதியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது, ஒரே ஊரில் ஒரே தெருவில் 2 சர்ச் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. இது இந்த ஜாதிக்குரியது, அது அந்த ஜாதிக்குரியது, ஒரே சிஎஸ்ஐ சர்ச்சு, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்லாம் அவர் பேசியிருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு சாதி மறுப்பு கொள்கை உடையவர், ஒரு அபூர்வ ஜீவன். பொதுவாக தென் மாவட்டங்களில் அப்படி பேசக்கூடியவங்களை ஒரு ஆள் கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது அந்த மனுஷன் அப்படி பேசுகிறாரு, அப்போ கண்டிப்பாக அவரும் ஒரு சாதி மறுப்பாளர் அப்படின்னு நினச்ச உடனே என் மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுது, இஸ் மை பிரதர். அவர் நான் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கக்கூடிய என் ரத்தமான ஒரு மனிதன். நான் எப்படிப்பட்ட ஒரு தாட்டில் இருக்கிறேனோ அதே அந்த வேவ்லெங்த்தோடு இருக்கக்கூடிய ஒரு தேவ மனிதன். அப்போ அவருடைய வீட்டுக்கு போகிறேன், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நான் எதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்?
இல்லையா? எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறதுக்கு நான் எதுக்கு பர்மிஷன் வாங்கணும்? என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கணுமா? அண்ணன் வீட்டுக்கு போனால் பர்மிஷன் வாங்கணும். அது ஒரு காமன் பிளேஸ், அதாவது பொதுவான அது ஒரு ஆர்கனைசேஷன். எங்கள் அண்ணனுடைய அவர் ஒர்ஷிப் நடத்தக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வேற யாரும் பர்மிஷன் வாங்க வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆர்கனைசேஷன் பிரதர், அதான் பிரதர், அந்த ஆர்கனைசேஷனில் வந்து எல்லாரும் பர்மிஷன் வாங்காமல் உள்ள வர்றாங்க. இல்லை, யார் வேணாலும் வரலாம். இப்போ எங்களுக்கு இப்போ பிரச்சனை வேற ஒன்றும் இல்லை. நாங்கள் பர்மிஷன் வாங்குறீங்களான்னு ஏன் கேட்டாங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை. நாங்கள் பேசின யாராவது எங்கள்கிட்ட கேட்பாங்க, என்ன இந்த டிஷர்ட் எதை குறிக்கிறது, நீங்கள் என்ன பண்ண வந்திருக்கீங்க அப்படிலாம் கேட்கும்போது கிறிஸ்தவங்க ஜாதி பார்க்கக்கூடாது இல்லையா, அதை சொல்ல வந்தோம்னு சொல்ல. நான் அப்படி சிம்பிளாக கேட்குறேன். இப்போ வந்து இப்போ தமிழ்நாடு எல்லாருக்கும் போகுது, இந்த உலகம் எல்லாருக்கும் போகுது. இப்படி ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு நீ ஒரு 10-20 பேர் போயிட்டு வள்ளுவர் கோட்டத்தில் நின்னீங்கன்னா அனுமதி பெறாமல் போலீஸ் பிடிப்பாங்க. இல்ல, இந்த போட்டுட்டு இட் மீன்ஸ் நீங்க வந்து ஒரு இடத்துல போயிட்டு கூட்டமா நிக்கிறீங்க அப்படின்னா அங்க அனுமதி வாங்கணும். இல்ல, காவல்துறையோட அனுமதி, அது மாதிரி அங்க அவங்களுக்கு அனுமதி வாங்கணும். இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு நாங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துல சும்மா போய் நிக்கிறோம் சார், அதுக்கு அனுமதி வாங்கணுமா? சும்மா போய் நின்றுட்டு இருக்கோம். ஒண்ணு நாங்க பேசணும். உங்க இன்டென்ஷன் கரெக்டா இருக்கலாம் பிரதர், எனக்கு அதுல மாற்றுக்கிறது இல்ல. பட் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, திடீர்னு வந்து இவங்க போராட்டக்காரங்களா இருப்பாங்களோ, எப்படி வேணாலும் நினைக்கலாம் இல்லைங்களா? இல்ல இல்ல, அவங்க கிட்ட ஒரு பதட்டம். நான் ஒரு பதாகை ஏதாவது கையில வச்சிருக்கேன்னா பரவாயில்ல, பதாகை கொடி வச்சிருக்கேன்னா பரவாயில்ல, பதாகையில போட வேண்டியது இங்க போட்டீங்க. இது வந்து எங்களுடைய இயக்கம் சம்பந்தப்பட்டது. இயக்கம் ஆனதுனாலன்னு கிடையாது, இயல்பாகவே எனக்கு சின்ன வயசுலயே இப்ப இந்த சாதி மரபு பற்றி பேசுறதுக்கு முன்னாடியே பைபிள் வசனம் எல்லாம் நான் டிஷர்ட்ல பிரிண்ட் பண்ணியிருந்தேன். தம்மிடம் வரக்கூடிய எவரையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார். அந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு நான் சர்ச்சுக்கு போகும்போது யாரும் என்ன எதிர்க்கலையே. நாங்கள் நூற்றுக்கணக்கான பேர் அப்படி டிஷர்ட் போட்டோமே, யாரும் எதிர்க்கலையே. சர்ச்சுக்கு போகும்போது எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்களே. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனமாக இருக்கிறாருன்னு போடும்போது யாரும் எங்களை எதிர்க்கலையே. இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்குன்னு சொல்லும்போது யாரும் எதிர்க்கலையே. அப்போது இயேசு நேசிக்கிறார் அப்படி போட்டால் யாரும் எதிர்க்கலை. ஆனால் கிறிஸ்தவங்க ஜாதி பார்க்கணும்னு சொல்லும்போது பயங்கர எதிர்ப்பு வருது. காரணம் என்ன? இது பர்மிஷன் வாங்கல, இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன யார் அனுமதி கொடுத்ததுலாம் பேசுறதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு கொள்கையை நாங்கள் அங்கே முன்வைக்க வந்திருக்கிறோம். அதனால தான் அவங்க இருந்தவர்கள்லாம் சாதி வெறியர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, என்ன பொறுத்தவரையில் அவங்க சாதி வெறியரோ சாதி வெறியர் இல்லையோ, நாங்கள் சாதி மரபை பற்றி பேசும்போது தான் எதிர்ப்பு வருது. இப்போ ஒன்றும் வேணாம் பிரதர், இயேசு நேசிக்கிறார் அப்படின்ட்டு நான் வந்து இயேசு தம்மிடம் வரக்கூடிய எவரையும் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு நான் வந்து ஒரு டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணிவிட்டு 100 பேர் அந்த உள்ளே போய் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. இயேசு தமிழை வரக்கூடிய எவரையும் ஏற்றுக்கொள்கிறாருன்னு. இயேசு விடுவிக்கிறாருக்காரங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க, இயேசு அழைக்கிறாருக்காரங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் சாதி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவங்களால தாங்க முடியல. மேபி நீங்கள் சொன்னபடி அவர்கள் சாதி உணர்வாளர்களாகத்தான் இருக்க வேண்டும், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கோபம் வராது இல்லையா? ஒரு பாஸ்டரை அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பாஸ்டரை அடிக்கக்கூடிய எங்கள் கூட வந்து இன்பராஜ்னு சொல்லக்கூடிய ஒரு பாஸ்டரை வந்து பாட்டில் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. அந்த பாஸ்டரை அடித்து அந்த உதடு கிழிஞ்சு ரத்தம் வந்துச்சுது. இது என் சொந்த கண்ணால் பார்த்தது நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நாங்கள் போன டீமில் உள்ளவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டோம். அப்புறம் அவர் அடிப்பட்டவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்னையா நீங்கள் அன்புன்றீங்க, இயேசு விடுவிக்கிறாருன்றீங்க, அவருடைய மனதுருக்கம் சொல்கிறீங்க, இதுதான் உங்கள் அன்பா, இயேசுடைய அன்பு இதுதானா அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அப்போது நான் சொன்னேன், பாஸ்டர் நாமெல்லாம் வந்து கிறிஸ்தவ சாதி மறுப்பாளர் இயக்கத்தை சார்ந்தவர்கள், நம்ம ரொம்ப பொறுமையாக நம்ம இந்த சூழ்நிலையை நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும், அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பேசணும் அப்படின்னு நான் சொல்லி அப்புறம் அவரை அமைதிப்படுத்தி நான் கொண்டு வந்துட்டேன். புரிஞ்சுட்டிங்களா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வேறு எந்த வேர்டிங் போட்டாலும் ஏற்றுக்கொள்கிறவர்கள், பைபிளில் உள்ள எந்த வேர்டிங் போட்டாலும் ஏற்றுக்கொள்கிறவர்கள், இயேசு உங்களை ஏற்றுக்கொள்கிறார்னு சொன்னால் ஏற்றுக்கொள்கிறவர்கள், இயேசு ஏற்றுக்கொள்வது போல நீ எல்லாரையும் ஏற்றுக்கொள் சொன்னாக்க ஏன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல? ஏன் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது இல்லையா? இந்த குற்றச்சாட்டுகள்லாம் நீங்கள் மோகன் சிலாசரஸ் மேலே வைக்கிறீங்களா, அங்கிருந்து சில நபர்கள் மேலே மட்டும் வைக்கிறீங்களா? என்னுடைய டீமில் உள்ள ஒரு ஆள் அன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசியிருந்தா நான் தான் பொறுப்பு. என்னுடைய டீமில் உள்ள ஒரு ஆளுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா நான் தான் பொறுப்பு. அதே மாதிரி அவங்க ஆஃபீஸில் உள்ள யாரோ ஒரு ஆள், அவங்களுடைய ஸ்டாஃபோ அல்லது அந்த அந்த மீட்டிங் வந்த ஏதோ ஒரு அந்த கூட்டத்தில் பங்கெடுக்க வந்த ஒரு ஆளோ யாரோ ஒரு ஆள் அந்த பாஸ்டரை அடித்தவர் அந்த ஆள் தான் அப்படின்னா அதுக்கு பொறுப்பு யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் யார் பொறுப்பெடுக்கணும்? அந்த ஆளை வளர்த்த அப்பா அம்மாவை பொறுப்பெடுக்க முடியுமா? இல்லை அவரை அல்லது அவருக்கு கல்வி கொடுத்த வாத்தியார் அதுக்கு பொறுப்பெடுக்க முடியுமா? அந்த ஸ்பாட்டில் அந்த கேம்பஸ்குள்ளே அவர் தான் பொறுப்பு. அதனால் மோகன் சிலாசரஸ் பிரதர் வந்து ஒரு ஜாதி உணர்வாளர் அப்படின்னு ஒன்றும் நான் பட்டவர்த்தமாக என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அவர் வந்து சாதி பார்க்குறது தப்பு அப்படின்னு பிரசங்கம் பண்ணி வீடியோ எல்லாம் நான் பார்த்துருக்கேன்.
ஜாதியை உள்ள வச்சுக்கிட்டு சாதி மரப்பை வெளியே பேச முடியுமா? சாதி பார்க்குறது தப்புன்னு சொல்ல முடியுமா? அப்படி முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். சாதி உணர்வை உள்ள வச்சுக்கிட்டு நான் சாதி பார்க்குறத தப்புங்க அப்படின்னு ஒரு ஆளால் சாதாரணமாக சொல்ல முடியாது. அதனால் அவர் சாதி உணர்வாளர்னு என்னால் நம்ப முடியல. ஆனால் என்னால் இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்தவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சாதி வக்கிர புத்தியிலிருந்து இயேசுவால் கிறிஸ்தவர்களை விடுவிக்க முடியும், இயேசு அந்த விஷயத்தில் விடுவிக்கிறார் அப்படின்னு என்னால் தைரியமாக வெளியில் சொல்ல முடியல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் சாதி வரி உடையவனாக இருந்தேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு சாதி வரியிலிருந்து விடுதலை அடைந்தேன் என்றோ, நான் வந்து சாதி தாழ்வு மனப்பான்மை உடையவராக இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு அந்த சாதி தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுதலை அடைந்தேன் என்றோ யாரும் சொல்லி நான் பார்த்தது கிடையாது. அப்போ எனக்கு என்னென்னா, எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சுவிசேஷம் அறிவிக்க போனால் மக்கள் கேட்குற முதல் கேள்வி, பிள்ளையாரையும் பெருமாளையும் கும்பிடக்கூடிய எங்ககிட்ட இல்லாத ஒரு சிறப்பு இயேசுநாதரை கும்பிடக்கூடிய உங்கள்கிட்ட தான் இருக்குதுன்ற மாதிரி எதனா ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள் சார், ஃபேமிலியாக நாங்கள் கிறிஸ்டியனாக மாறிடுறோம்னு சொல்கிறாங்க. கிறிஸ்தவங்களுடைய அல்டிமேட் நோக்கம் என்ன? எல்லாரும் எப்படியாவது கிறிஸ்தவத்துக்கு கொண்டு வந்துடணும். நான் என்ன சொல்றேன்னா, அது தப்புன்னு ஒன்று சொல்ல வரல. யார் எந்த கொள்கையும் பரப்பலாம். இந்துத்துவத்துக்கு விவேகானந்தர் போய் ஃபாரினுக்கு போயிருக்காரு இல்லையா? விவேகானந்தர் வந்து அமெரிக்காவுக்கு போய் ஊழியத்துக்கு அவருடைய மறைப்பணியை பரப்ப போயிருக்கிறாரு அப்படின்னாக்கா அதே வேலையை நமக்கும் செய்யலாம். யாருக்கும் எந்த மதத்தையும் பரப்பலாம். ஆர்டிகிள் 1525 அதனுடைய பொறுப்பு, அதனுடைய அதிகாரத்தை கொடுத்துருக்குது. ஆனால் அதை பண்ணும்போது அந்த உள்ள ஒரு ஆளை கொண்டு வந்ததுக்கு பிறகு அவருக்குள்ள என்ன மாற்றம் வந்தது அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மண்ணினுடைய மக்கள் வந்து கிறிஸ்தவங்க வந்து இந்துக்கள் கிட்ட காஸ்பல் சொல்கிறத வெறுக்கிறாங்க அப்படின்னா இப்போ தான் வெறுக்கிறாங்க. முன்னாடி அப்படி இல்லையா? நம்முடைய முற்பிதாக்கள்லாம் இந்துக்களாக இருந்தவங்க தானே. எங்கள் தாத்தா எல்லாம் இந்துவாக இருந்தவர் தானே. எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவெல்லாம் முன்னாடி இந்துக்களாக இருந்தவங்க தானே, ஒரு 5-6 தலைமுறைக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு அவங்க இந்த வெள்ளைக்காரங்களுடைய அன்பினால் கவரப்பட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்முடைய அன்பினால ஏன் யாரும் கவரப்படவில்லை? ஏன்னா அன்பு கிடையாது. அன்பு இருந்த சக கிறிஸ்தவரை பார்த்து ஒரு கிறிஸ்தவர் நீ என்னை விட கீழ் ஜாதி, நீ புறஜாதின்னு சொல்ல முடியுமா? அவன் தன்னைத்தான், அதனால தான் ஒரு டிஷர்ட்டில், அந்த சிகப்பு கலர் டிஷர்ட்டில் பிரிண்டிங் நாங்கள் பண்ணியிருந்தோம், தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசிப்பவர்கள் பிறரை கீழ் சாதி என்று புறக்கணிக்க முடியாது. கருப்பு கலர் டிஷர்ட்டில் என்ன போட்டிருந்தோம்? மனித நேயமுடையவர்கள் சக மனிதரை சாதி அடிப்படையில் புறக்கணிக்க முடியாது. கண்ணுக்கு தெரிந்த சக மனிதரை சாதி அடிப்படையில் புறக்கணித்து விட்டு கண்ணுக்கு தெரியாத கடவுளிடம் காட்டும் பக்தியில் என்ன அர்த்தம் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் நாங்கள் எல்லாம் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்குறேன் சார். இப்போ ஒரு ஒழுக்க நெறி, புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படின்னு ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு விழிப்புணர்வு அப்படியே ஒரு டாக்ஸ் கொடுத்துட்டு போகிறாங்கன்னா எனக்கு இது எதுக்கு தேவைன்னு நான் கேட்குறேன். நல்ல விஷயம் தானே சார். யாரையுமே நீ மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல விஷயம் தானே. நான் அதில் எந்த ஜாதி பேரையாவது மென்ஷன் பண்ணியிருக்கிறேன்னா இல்லை. நாடார்கள் தான் ஜாதி வரி பிடிச்சவங்க அப்படின்னு ஏதாவது டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன்னா இல்லை. அப்படி நான் போனதா கூட பரவாயில்லை. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் நாடாரை வந்து கடுப்பேற்றுறதுக்காக அகத்தியன் வேணும்னே இது பண்ணிட்டாரு அப்படின்னா ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். அப்படி நான் இது பண்ணவே இல்லையே. எந்த சாதியும் பார்க்கக்கூடாது. யாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே ஒரே இனம், அது ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள் அப்படின்ற கான்செப்டை நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். அங்கே அவங்களுடைய அணுகுமுறையெல்லாம் இப்படி கண்ணியமாக இருந்தா பிரதர். ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்தேன், நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, பின்னாடி இருந்து ஒருத்தர் வராரு, அவருடைய கையை ஒருத்தர் பிடிக்கிறாரு, அவர் அடிக்க வர மாதிரியே வராரு. அவர் பிடிக்கலன்னா அன்னைக்கு என்ன அடிச்சிருப்பார். அந்த ஊழியக்காரங்களா அவங்கெல்லாம், அவங்க எல்லாம் அங்கே வேலை செய்ய ஸ்டாஃப். இயேசு விடுவிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார்ல உள்ள ஜப கூட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஸ்டாஃப். ஆமாம், அங்கே எல்லாம் இந்த ஸ்டால் மாதிரி போட்டுட்டு எல்லாரும் இந்த ஸ்டாஃபில் உட்காந்துருக்காங்க, அந்த ஸ்டால்ஸில் உட்காந்துருக்காங்க. மேபி டொனேஷன் வாங்குறதுக்காக அல்லது மேகசீனுக்காக பல விதமான காரியங்களுக்காக அவங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. நான் இது எல்லாத்துக்கும் எதையுமே நான் மறுக்கலை. நல்லது தான், அவங்க நீங்கள் பண்ணுங்கள். இயேசு விடுவிக்கிறார் மாதிரி ஒரு ஊழியம் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஊழியமே கிடையாதுன்னு வச்சுக்கூடமே, நல்ல ஊழியம் பண்ணுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் எங்களை மாதிரிப்பட்ட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஊழியக்காரங்களை எல்லாத்தையுமே மோகன் சி லாஸ்தரஸ் பிரதர் மாதிரிப்பட்டவங்க உற்சாகப்படுத்தணும். பரவாயில்ல, இப்படி ஒரு நல்ல கருத்தை ஒரு பிரதர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகப்படுத்தணும். ஆனால் நாங்கள் வந்து அன்னைக்கு அண்ணனுக்கு மேலே வச்சுருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு வந்து அன்னைக்கு ஒரு மாதிரி சுக்குநூறாகி போன மாதிரி ஆகிப்போச்சு. என்ன அண்ணன் வளர்த்து விட்ட பிள்ளைகள் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் போலீஸ்காரங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்க வந்து எங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அவங்க கெட்ட வார்த்தை பேசி அசிங்கமாக அவலட்சணமான வார்த்தைகளை பேசி அன்னைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 o'clock வரைக்காவது அங்கே நிற்கலான்னு பார்த்தாக்க 1:30 மணிக்குள்ளால எங்களை எல்லாத்தையுமே அமுச்சு விட்டாங்க. ஏறக்குறைய மோகன் சி லாசரஸ் அப்படின்றவர் தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா உலகம் முழுக்கும் தெரிஞ்ச ஒரு பெயர் தான். அந்த 4 மாவட்ட இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களுக்கும் அவ்வளோ எல்லா மத மக்களும் போகிறாங்க. அப்படிப்பட்ட ஊழியத்தில் இருக்கிறவங்க எப்படி சார் இந்த அளவுக்கு கோபத்தோட, இந்த அளவுக்கு
அதாவது அடிக்க வர அளவுக்கு ஒரு பிரீஸ்ட் இப்படி பண்ணுவாங்களா இல்ல மத போதகர்கள்? அதெல்லாம் அவங்க மனசுக்கு உள்ள வச்சுக்கிட்டு வெளியில நடிக்கிறாங்கிறத நாங்க கண்டுபிடிச்சோம். இந்த ஆவேசங்கள், இந்த குரோத மனப்பான்மை எல்லாம் உள்ளுக்கு வச்சுக்கிட்டு வெளியில புன்சிரிப்போட நடிக்கிறாங்க. மோகன் ஸ்ரீலாஸ்திரஸ் பிரதர் நடிக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியாது. எனக்கு அதை பற்றி நான் அவரை பற்றி ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஏன்னா நான் அன்னைக்கு ஹீ வாஸ் நாட் தேர். நாங்கள் அன்னைக்கு போகும்போது அவர் இல்லை. அதில் செல்வகுமார் அப்படின்னு ஒரு மேனேஜர் அவர் இருந்தார். அவர்கிட்ட நான் பேசும்போது, அண்ணன் என்னென்ன என் அண்ணனுடைய வீட்டுக்கு எங்கள் அண்ணனுடைய ஊழியத்துக்கு வரணும்னா நான் பர்மிஷன் எடுக்கணுமா? நான் அதுக்கு எதுக்குங்க? எங்கள் அண்ணனுடைய ஊழியங்க இது, ஏன் சொந்த அண்ணனுடைய ஊழியம். அவருக்குள்ளே ஓடுற ரத்தமும் ஏன் ரத்தமும் இயேசுவின் ரத்தம். ஒரே அப்பனுடைய பிள்ளைகள் நாங்கள். ஒரே கொள்கையை பேசிகிட்டு இருக்கோம். அவரும் சாதி மரபை பற்றி பேசுகிறாரு, நானும் சாதி மரபை பற்றி. இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படின்னு ஒரு அணு அளவு கூட நான் நினச்சே பார்க்கல. திடீர்னு முறைச்சிக்கிட்டு எல்லாம் வந்து நிற்கிறாங்க, யார்கிட்ட பர்மிஷன் வாங்கினீங்க அப்படின்னு. நானும் பதவதன்னு பதச்சு போனேன். எங்கள் அண்ணனுடைய ஆட்களா இவங்க எல்லாம் அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ளால. ஐ திங்க் இதே அனுபவம் உங்களுக்கு பால் தினகரன் அவர்களுடைய உண்மையிலே அங்கே போகும்போது கூட அங்க என்ன நடந்தது? அங்கேயும் ஒரு 10-15 பேர் போயிருந்தோம். இதே மாதிரி ஒரு 10-15 பேர் இதே மாதிரி டிஷர்ட் போட்டு உள்ள போயிருந்தோம். அப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இவங்க எல்லாம் நம்மளை புறக்கணிப்பாங்களா? காரண்யாவுக்கு நமக்கெல்லாம் கல்வி கொடுத்த கல்வி தந்தையினுடைய மகன் அல்லவா, டாக்டர் டிஜி தினகரன் ஐயாவுடைய மகன் அல்லவா. மீட்டிங்க்கு போனீங்களாங்க? இல்ல, அவருடைய பர்த்டே கொண்டாடுறதுக்காக வேண்டி. அது குறிப்பாக காருண்யா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, காருண்யா அலுமினைஸ், அவங்களுக்கு வந்து ஃப்ரீ இன்விடேஷன், ஓப்பன் இன்விடேஷன். அவங்களுக்கு வந்து இன்விடேஷனே கிடையாது, யார் வேணாலும் போகலாம். அவங்களுக்கு இன்விடேஷன் எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆக்சுவலாக they can go any program, in any program. காரண்யாவுடைய எந்த ப்ரோக்ராம்லையுமே, ஜீசஸ் கால்ஸோட எந்த ப்ரோக்ராமுக்கும் அலுமினைஸ் வித்தவுட் இன்விடேஷன் they can join. அப்போ I was not called, I was not invited personally because I don't need invitation actually. That's the norms actually as far as the alumni of காரண்யா is concerned. அப்போ நாங்கள் கொஞ்சம் பேர் உள்ளே போனோம். சந்தோஷமாக தான் வரவேற்றாங்க ஆரம்பத்தில். பட் போக போக நாங்கள் கொஞ்சம் அப்படியே சுற்றிட்டு இருக்கோம். மக்கள்லாம் கொஞ்சம் ஒரு என்னை மட்டும் பார்த்த உடனே ஒன்றும் பெரிய கஷ்டப்படல. பட் 10-15 பேர் ஆன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாரும் எங்களே பார்த்தாங்க. அந்த அந்த அட்டென்ஷன் ஃபோக்கஸ் கொஞ்சம் அப்படி ஆச்சு. எங்கள் பக்கம் திரும்பிச்சு தான் என்னமோ தெரியல. அவர் கொஞ்சம் அந்த அங்கே நின்ன மக்கள்லாம் கடுப்பாயிட்டாங்க. மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அகத்தியனாகிய நான் இந்த வீடியோ மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நான் இந்த சாதி பார்க்குறத தப்புன்னு பேசுகிறதையே விட்டுறேன், இன்றைக்கே விட்டுறேன். ஒரே ஒரு கண்டிஷன், பாஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க சர்ச்சில் சாதி பார்க்குறத தப்பு அப்படின்னு பேசணும். பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. யார் பேசுகிறாங்க? உங்கள் சர்ச்சில் உங்கள் கத்தோலிக்க ஃபாதர் பேசுகிறாரா? எல்லாரும் பேசிக்கிட்டு தான் பிரதர் இருக்காங்க. உங்கள் ஃபாதர் கடைசியா மோகன் ஸ்ரீலாஸ்திரஸே பேசினாருன்னு நீங்களே சொன்னீங்க. இப்போ அந்த ஒற்றை மனிதன் தான் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் எப்போ தெரியுமா, அகத்தியன் பிரதர், நான் என்ன பெருமையா சொல்லல, அகத்தியன் பிரதர் வந்து சாதிக்கு அகென்ஸ்டா பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் மோகன் சி பேசுறாரு, எம்டி ஜெகன் பேசுறாங்க, வின்சென்ட் செல்வகுமார் ஐயா பேசுறாரு. சாதி பார்க்கறது தப்பு, கிறிஸ்தவத்திற்கு ஒவ்வாத ஒரு கொள்கை அப்படின்றத ஏறக்குறைய எல்லா போதகர்களும் ஏத்துப்பாங்க. எப்போ ஏத்துக்கிட்டாங்க, எப்ப பேச ஆரம்பிச்சாங்க? அப்ப இருக்கிறவங்க பூரா ஜாதி வெறியோட தான் சுத்திட்டு இருக்காங்க. இல்ல, இத வந்து எப்ப பேச ஆரம்பிச்சாங்கன்னா, நான் பேச ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. நான் பேசுறதுக்கு முன்னாடி வெளிப்படையாக பேசியது எனக்கு தெரிஞ்சு ஜஸ்டின் பிரபாகர்னு ஒரு பழைய ஊழியக்காரர் இருந்தார். ஜாதி இல்ல ஜாதி இல்ல அப்படின்னு இப்போ வந்து இப்போ ஹிந்துஸ்ல இப்போ பிராமின்ஸ் மட்டும் தான் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்றதெல்லாம் மாறி இப்போ வந்து இப்போ போராட்டம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஆனா கத்தோலிக்க சபையிலயும் சரி, மற்ற எங்கேயும் மற்ற சபைகள்லயும் சரி, ப்ரீஸ்ட் ஆகணும்னா எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லை, படிச்சா ப்ரீஸ்ட் ஆகலாம், காஸ்ட்ன்றது தேவையில்லை. இப்போ கூட ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன், ரோமையின் இளவரசர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய கர்தினால்கள் இந்தியாவில இருந்து ஒரு தலித் அந்த பிஷப் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இல்ல, அப்ப கூட நீங்க தலித் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அவர் தலித்து, இவர் நாடாரு என்று இந்த சமூகத்தால் அடையாளப்படுத்தப்படக்கூடிய, அப்படி இல்ல, சமூகத்தால் ஏன் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் நான் கேட்கிறேன். இந்தியாவில தானே சார் இருக்கீங்க? ஏன் இந்தியாவில் நான் என்னுடைய சர்டிஃபிகேட்ல ஜாதியை எழுதலையே, அவருடைய சர்டிஃபிகேட்ல ஏன் ஜாதி இருக்குது? அவரை ஏன் தலித் கர்தினால்னு சொல்றீங்க? ஒரு கட்டத்துல அவங்கள ஒடுக்கி இருப்பாங்கல்ல சார். நான் என்ன நான் அதான் சொல்ல வரேன், திரும்ப நான் அதான் சொல்ல வரேன், நான் ஒடுக்கப்பட்டவன் அப்படின்னே நாம சொல்லிட்டு இருக்கிறதே தப்புன்னு நான் சொல்ல வரேன். சார் என்ன அடிச்சுட்டா சார், கையில ரத்தம் வருது சார், நான் அடிப்பட்டவன், எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்றாங்க, என்ன தப்பு இதுல? ஓகே, நான் என்ன சொல்ல அப்படின்னா, நான் இந்த சாதி அற்றவர்கள் தான் இன்றைக்கு தலித்துகள் என்று அழைக்கப்படுகிறார்கள்.
இன்னைக்கு தலித்துகள்னா யார் நினைக்கிறீங்க? அன்று சாதி வேண்டாம் என்று ஓடியவர்கள். அதே பேரை வச்சுக்கோங்கன்ற. முன்னாடி இப்ப சாதி அற்ற இந்த தலித்துக்கு தான் யாருன்னு நினைக்கிறீங்க? தாழ்த்தப்பட்டவங்கன்னா யாரு? பட்டியல் எடுத்து மக்கள்னா யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த பள்ளர், பறையர், அருந்ததியர்னா இவங்க எல்லாம் ஆக்சுவலா யாரு? சாதிய கொள்கைக்கு உட்படாமல், இந்த வர்ண அமைப்புக்கு உட்படாமல் வெளியேறி ஓடிய கூட்டத்து மக்கள் தான் இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் என்று இன்று அழைக்கப்படக்கூடியவர்கள். ஏன் தாழ்த்தப்பட்டார்கள்? ஏன் ஒடுக்கப்பட்டார்கள்? சாதி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால, அந்த சாதிய கட்டமைப்பிலிருந்து வெளியே வந்ததுனால, அந்த வர்ண கட்டமைப்பிலிருந்து வெளியே வந்ததுனால வேற வழி இல்லாம ஓடும்போது பிடிச்சு வச்சவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அதனாலதான் அவருக்கு ஒடுக்கப்பட்ட. நான் கேட்கிறேன், அந்த ஒடுக்கப்பட்டங்கிற பேர்ல முதல்ல வெளியே ஒடுக்கப்பட்ட சாதியினுடைய பேர் இல்ல இந்த தலித்து, ஒடுக்கப்பட்ட, சண்டாளர், ஹரிஜன்கள், இந்த பள்ளரு, பறையரு, அருந்ததியர், இருளர், இந்த அவ்வளவு பேரையும் தூக்கி தூர போட்டுக்கிட்டு சாதியற்றவர்கள். ஏன்னா அவங்க ஒரிஜினலி சாதியற்றவர்கள். அந்த சாதியற்றவர்கள்ங்கிற அவங்களுடைய மூதாதையருடைய பெயரை அவர்களுக்கு வையுங்கள்னு நான் சொல்ல வரேன். அப்போ பெயர் தான் அந்த மக்கள் அப்படியே இருந்தா போறாங்க, இடஒதுக்கீடு கொடுத்தா போறாங்க. தலித்ன்ற பெயர் தான் இல்ல, தலித்துங்கிற பெயரையும் தூக்கி தூர போடுங்க. தலித்துன்ற வேர்டுக்கு என்ன மீனிங்? அப்ரஸ்ட்னு அர்த்தம், ஒடுக்கப்பட்டவர்கள் அர்த்தம். ஒடுக்கப்பட்ட தமிழ் வார்த்தை, அதனுடைய வடமொழி வார்த்தை தான் தலித்து. எப்படி சொன்னாலும் மீனிங் ஒண்ணுதானே சார். நீங்க சாதி அற்றவர்கள் சொல்லுங்களேன் சார். அந்த சாதி அற்றவர்கள்ங்கிற வார்த்தைக்கு இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு சார், அடிபட்டவன் தானே சார் சொல்றோம். நீங்க புது வார்த்தை என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன் சார், நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சாதி ஒழிவதற்கு நான் என் கையில வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம்னு நான் பாக்குறது என்ன தெரியுமா? சாதியினுடைய அடிப்படையில இடஒதுக்கீடு அவர்களை சாதியற்றவர்கள் சொல்றீங்க. இப்ப பிராமின்ஸ்லயே சில பேர் நாங்க இந்த சாதியில நான் உங்க உட்படலான்னு சொல்றாங்க. அப்ப அவங்க எப்படி சொல்லுவீங்க? அவங்க ரெண்டு பேரும் இணையாக்க முடியுமா? இல்ல, நான் என்ன சொல்றேன், சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வாங்குகிறவர்கள், சாதியினுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடு வாங்குகிறவர்கள், நம்ம ஏற்கனவே இந்த விஷயத்தை பற்றி பேசணும். சாதியினுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடு வாங்கக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மக்களுக்கு ரெண்டா பிரிக்கணும். ஒன்று சாதி உணர்வாளர்கள், இன்னொன்று சாதி மறுப்பாளர்கள். அந்த சாதி மறுப்பாளர்களை சாதி அற்றவர்கள் என்ற கேட்டகரியா தனியா உருவாக்கி அவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். அப்போ ஸ்லோவா இந்த சாதி ஒழிய தொடங்கும். இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு என் சின்ன வயசுல சாதியை பற்றி அடுத்தவங்கள்ட்ட கேட்கறதுக்கே வெக்கப்படுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. பேரு பத்மா முதலியார் சாதாரணமா போட்டிருக்காங்க அவங்க சாதிக்கு பேரு. புரிஞ்சுட்டீங்களா? விஜய் நாடார் பத்மா முதலியார். இந்த கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள சாதிக்க பேரை ஓப்பனா வச்சிருந்த ஒற்றை மனிதனோ மனுஷியோ ஒரே ஒரு ஆளு தான். அது யாருன்னா பத்மா முதலியார் மட்டும்தான். இப்ப இங்க மும்பைக்கு போயிருக்கிறேன், விஜய் நாடார் அப்படின்னு ஒரு ஆள் போட்டிருக்கு, பாஸ்டர் விஜய் நாடார் அப்படின்னு. நான் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு நார்த் சவுத் சைட்ல இருந்தா நினைக்கிறேன், ஒருத்தருக்கு புனிதர் பட்டம் கொடுத்தாங்களே, தேவசகாயம் பிள்ளை. புனிதர் கூட பிள்ளை. அப்போ நான் என்ன சொல்றேன், இப்ப இதெல்லாம் எங்க போய் நிக்குது அப்படின்னாக்கா, இயேசுக்குள்ள ஒரு ஆள் வந்ததுக்கு பிறகும் அந்த ஆள் அந்த ஐடென்டிட்டியாலேயே அழைக்கப்படுகிறார். நீ சாதியற்றவன்கிற கேட்டகரிக்கு வந்தா எத்தனை தலைமுறை ஆனாலும் இந்த தலித் சாதியற்றவன்கிறது இப்போ தலித்துன்னு அடையாளப்படுத்தப்பட்டால் ஒடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் அதுல இருப்பாங்க. நீங்க சாதியற்றவர்கள் அடையாளப்படுத்தினா பிராமின்ஸ்ல இருந்து வந்தவங்க உள்ள நுழைவாங்க. இல்ல, நான் அதான் திரும்ப நான் சொல்ல வரேன். சாதியற்றவர்கள் என்று நாம் யாரை அடையாளப்படுத்த வேண்டும்? சாதியினால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் சாதியற்றவர்கள் கொடுக்கணும். அப்ப பிராமின்ஸ்ல சாதியினால பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பிராமண சமூகத்தில இருந்து ஒருத்தர் வராரு. நானும் அவர் எந்த சமூகம், எந்த இதுல அடக்குங்க, எந்த கேட்டகரி இல்ல, அவர் சாதியற்றவராக இருக்கலாம். பட் இடஒதுக்கீடு அவருக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் அடக்கியவர், அவர் ஆண்டவர், அவர் துன்புறுத்தியவர், அவர் பிறரை தாழ்த்தியவர், ஒடுக்கியவர். இங்க ஒரு பேர் இங்க கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு என்ன ஒரு பேர் வைக்கிறது கன்ஃபியூஸ். இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன் சார், என்ன பொறுத்தவரையில இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு தன்னுடைய காஸ்ட்டை வச்சு இடஒதுக்கீடு வாங்குறதுல இருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த காஸ்ட்டை வச்சே நம்ம பேசிட்டு இருக்கிறதுல இருந்து ஒரு விடுதலை அடைந்து சாதியற்றவர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி உருவாகுமானால் அந்த கேட்டகரியில ஒரு நாள் அந்த எல்லாருமே வந்துருவாங்க. பிராமணர்கள் சர்வசாதாரணமாக தாழ்த்தப்பட்டவர்களை திருமணம் செய்வார்கள். நான் கேட்கிறேன் தம்பி, பிராமணர் ஒரு ஆளு ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை திருமணம் செய்வாரானால், அல்லது ஒரு பிராமண பெண்மணி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணை திருமணம் செய்வாரானால் அவரை ஏன் சாதியற்றவர் அந்த இடத்துக்கு கொண்டு வரக்கூடாது? இல்லையா? ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பெண்ணை ஒரு பிராமணர் சந்தோஷமா கல்யாணம் பண்ணாருன்னா அவரை சாதியற்ற பிரிவு கொண்டு வாங்க சார், ஒரு உற்சாகப்படுத்துங்க, அவரை மேல கொண்டு வாங்க. அவன் பாப்பாரப்பையா வேணாம் சார் ப்ளீஸ், அவனை சாதியற்றவங்க எடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்ல வரேன். இல்ல அவன் இங்க மேல வந்துருவான், அதுக்கு வேண்டிய கல்யாணம் பண்ணியிருப்பான். நான் கேட்கிறேன் சார், கல்யாணம் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை அப்படி ஒரு வாழ்க்கையை தியாகம் பண்ற மாதிரிப்பட்ட ஒரு இடத்துக்கு அவர் வந்து மேல வரணும்னு ஆசைப்படுவாரா? அப்படி யாரையாவது பார்க்க முடியுமா? இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா நமக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படி ஒருத்தன் வருவாரா? இருந்தால் ரொம்ப நாளைக்கு ஒன்று ஏமாற்ற முடியாது. we can find out actually. சாதியற்றவர்கள் சாதி அடிப்படையில் தன்னுடைய லைஃப் பார்ட்னரை கொடுமைப்படுத்தும் பொழுது அது பெரிய பெரிய
குற்றமாக கருதப்பட வேண்டும், தண்டனையும் கடினமாக கொடுக்கப்பட வேண்டும். சாதியற்றவர்களுக்கு வந்து நாளைக்கு சாதி அடிப்படையிலான வன்கொடுமைகள், அந்த அவங்க சாதியற்றவர்கள்ன்ற கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க சாதி அடிப்படையிலான வன்கொடுமைகள் நடப்பிக்கும் போது தண்டனைகள் கடுமையாக கொடுக்கப்பட வேண்டும். சாதாரணமாக மற்றவங்களை மாதிரி கிடையாது. ஒன்று, சாதியற்றவர்களுடைய இந்த சாதியற்றவர்களுக்கென்று கொடுக்கப்படக்கூடிய இடஒதுக்கீடு வந்து பெரிய அளவில் இருக்கணும். ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு வந்து சாதி வேண்டாம் அப்படின்றத தைரியமாக அவங்களால அந்த 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 தீர்மானம் எடுக்க முடியும். ஆக்சுவலாக சரி, நம்ம ஆரம்ப தலைப்புக்கு வரும். மோகன் லாசரஸும் உங்களை விரட்டுறாரு, பால் தினகரனும் உங்களை விரட்டுறாரு. ஆமா, என்னதான் செய்ய போறீங்க? இப்போ என்ன விரட்டாதது வந்து ஃபாதர் பெர்க்மேன்ஸ் மட்டும்தான். இனி அவருக்கு கேம்பஸுக்கு பக்கத்தில் எங்கேயாவது போய் நிற்கும் போது அவரும் விரட்டுவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, இவங்க எத்தனை 1000 பேர் சேர்ந்து விரட்டினாலும் என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் இந்த கொள்கையை நான் நிச்சயமாக பரப்புவேன். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் சக மனிதரை ஒருபோதும் சாதி அடிப்படையில் புறக்கணிக்க கூடாது. அதை நான் கண்டிப்பாக சாகிற வரைக்கும் பரப்புவேன். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றி. Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.